எங்க அப்பா கிட்ட சவால் விட்ட மாதிரி 2 மாசத்துல ஓஹோன்னு வளர்ந்துட்டீங்களே. இன்னுமா அந்த ஆளு போய் உன்னோட அப்பாங்கிற ஸ்ட்ராப் ராய்ட் போட்ட சின்ன பையம்மா. எனக்கு ஈக்குவலா பேசாத. இஸ் எ பிஸ்கட் பாய். ஆமா சீனு, என்னை விட்டுட்டு நேத்து நீங்க காந்தி படம் போனீங்களா? காந்தி படம் போனேன். அது புது பிரிண்ட், புத்தம் புதிய காப்பின்னு சொன்னாங்க. போனேன். ஆனா இன்டர்வல்ல கேண்டீன்ல பயங்கர கலாட்டா ஆயிடுச்சு தெரியுமா? என்னாச்சு? ஆட்டுப்பாலும் வெறுக்கலையும் தவிர எதுவுமே விற்க மாட்டேன்ட்டாங்க. நான் அப்படியே ஒரு துண்டை கட்டி ஒரு குச்சியை பிடிச்சி சாப்பிட்டு வந்துட்டேன். ஒன்னு ஐஷுமானா அப்படி பண்ண முடியுமா? நல்ல வேளை நான் வரல. நீ வந்திருந்தா கேண்டீன் காரமா 2 பேர் இருப்பான். இன்னைக்கு ஈவினிங் டைட்டானிக் பார்க்கலாமா? டைட்டானிக் தானே, இப்பவே பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் டைட்டானிக். இது இல்ல சீனு. இதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக். இது ஃப்ரண்ட், இது பேக். அது இல்ல சீனு, இன்னைக்கு டைட்டானிக் ஈவினிங் ஷோ போலாமான்னு கேட்டேன். ஓ போலாமே, 50 ரூபாய் எடு. நான் எதுக்கு தரணும்? என்ன விளையாடுறியா? நீ படம் பாக்கிறதுக்கு நீ தான் தரணும். போன வாரம் ஆனந்த்ல பார்த்த படத்துக்கு நான் துட்டு கொடுத்தேன், ஞாபகம் வச்சுக்க. டிரைவிங்ல சாப்பிட்டதுக்கு நான் தானே உங்களுக்கு துட்டு கொடுத்தேன். அப்போ திருப்பி உன்னை ஆட்டோல கூட்டு வந்தேனே, துட்டு உங்க அப்பா நான் கொடுத்தான். சரியா கணக்கு பாரு. நீ தான் எனக்கு 86 பைசா தரணும். என்ன சீனு இது, இப்படி அசிங்கமா கணக்கு பாக்குறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறமா இப்படிதான் கணக்கு பாப்பீங்களா? என்ன வச்சு என்ன பத்தி இவ்வளவு கேவலமா நினைக்கிறேன்? நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நான் இவ்வளவு அசிங்கமா கணக்கு பாப்பேனா? தானே பார்த்தேன். எல்லாம் நீயே செலவழின்னு விட்டுருவேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? எப்பவுமே கேர்ள் ஃபிரெண்ட்ஸ்க்கு பாய் ஃபிரெண்ட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நல்ல கதையா இருக்குது. எவன் கையில துட்டு இருக்குதோ அவன் எல்லாம் பாய் ஃபிரெண்ட்ஸ் சொல்றீங்களே, அதெல்லாம் நடக்காது. இந்தா போனா போகுது. 10 ரூபா வச்சுக்க, சாப்பிடு. இஷ்டத்துக்கு செலவழி, பாக்கி நீயே வச்சுக்க, இல்ல பேங்க்ல போட்டு வை. என்ன சீனு இது, 10 ரூபா தரீங்க, ஏதாவது கொஞ்சம் மேல போட்டு தாங்களேன். மேல போட்டு தரணுமா? இதுக்கு முன்னாடி ஆட்டோ ரிக்ஷா ஓட்டிந்தியா? போ